இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியை முன்னிறுத்துறேன். பதில் பொதுவாக நான் இது அரசியலாக பார்க்க விரும்பலை. தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட, என்னை பொறுத்த வரைக்கும் கரூரில் மொத்தம் 41 பேர் இறந்ததில் 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்கள். ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியாக அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியாக நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாதம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்போ என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெரும் விழாவிலேயே அந்த தம்பி பங்கெடுத்திருக்கார், கலந்துருக்காப்புல. ஆக நாங்கள் வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்புலன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்களில் கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால் இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டு, அவங்க மேலே குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காமல் இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியாக அவங்களோட பங்கெடுத்துருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில் நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அரசியலாக இது யாரும் பார்த்திட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதில் போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. பல கூட்டங்களுக்கு இப்போ திருச்சியிலேருந்து நீங்களும் இங்கே வருகை இருந்திருக்கிறீங்க. நிறையா பல ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து இதில் இந்த பணியில் இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர், அதில் எவ்வளோ பேர் நிற்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷனில் அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அது அந்த இடத்துல திரும்புகிற இடம் தானே. அது அந்த திரும்புகிற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்கள் தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் நிற்க முடியும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் கூட்டம் நிற்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்தில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறத பாருங்கள். இந்த 3 இடங்களில் எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் எந்த இடங்களில் அந்த கூட்டம் நடந்தால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்துருந்தா ஒரு கால் பக்கத்தில் அமராவதி ஆறு இருக்குது, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, அது ஒரு திரும்புகிற இடம், நகரை விட்டு வெளியே போகிற இடத்துல திரும்புகிற இடங்கள். அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தால் ஒட்டு மொத்தமாக மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிற்கலாம். 5000 ஒரு 7000 பேர் நிற்கலாம். நீங்கள் உழவர் சந்தை கொடுத்துருந்தா ஒரு 3000 ஒரு 5000 பேர் நிற்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரி தான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது இப்போ நாங்கள் நடத்தும் போது 1000 பேர் கலந்துக்கிட்டால் அதுக்கான இடத்த தேர்வு செய்வோம். 5000 பேர் கலந்துக்கிட்டால் 80 அடி ரோட்டில் போடணும்னு முடிவெடுப்போம். அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம். நாங்கள் முப்பெரும் விழா நடத்தினோம் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை சிறப்புரையாற்றினாங்க. அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க? நாங்கள் ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. அப்போ அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்கள் 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நீங்கள் நான் இப்போ முப்பெருமிழா நடத்தினா நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தீங்க. அங்கே வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்டில் இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு காலம் யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க. நான் அது குறையாக சொல்லலை. தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை இது குறைகளாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் இதே வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளாக சொல்லலை, திரும்பவும் சொல்லலை, நான் அது குறைகளாக சொல்லலை. அவர்கள் அந்த இடங்களை அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை 12 மணிக்கு பேசுகிறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. இப்போ 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும்
4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்போ அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அன்றைக்கி சனிக்கிழமை கரூரில் சம்பள நாள், 5 மணிக்கு டெக்ஸில் வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போகிறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளாக வருகின்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக ப்ராக்டிக்கலாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. இப்போ அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த இடங்கள், அந்த இடங்களில் கேட்கும்போது அரசு கொடுக்குது. இன்னும் கூட அது அரசியலாக கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டால் கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டால் கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தானே தீர்மானிக்கணும். இப்போ நாங்கள் தீர்மானிக்கிறோம் 30 விழாவுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதுன்னு தனியார் இடத்துக்கு போகிறோம். அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியாக வருமா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்களில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அனுமதி கேட்கும்போது கொடுக்குறாங்க. அதனால் இது குறைகளாக நான் சொல்லலை, குற்றச்சாட்டுக்களாக சொல்ல. இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும். செருப்பெல்லாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? இந்த ஜெனரேட்டர் ஒரு வீடியோ இருக்கும், அது போட்டு ஒரு விஷயங்கள் பத்திரிகையாளருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க. ஆங்கில தொலைக்காட்சி, சில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்கே இருந்திருந்தா உங்க கண்ணில் உங்க லைவ்ல எதுவும் படாமல் இருந்திருக்குமா? வெளிப்படையாக பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்கிற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாமல் இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவாக ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்களில் தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சுருக்கும் போது ஜென்ரேட்டர் ரூமில் போய் யார் ஆஃப் பண்ணியிருப்பா? அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்லை 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கூட்டங்களுக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார். இப்போ நீங்கள் ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ளே உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்கள் எப்படி அனுமதிப்பாங்க? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்காங்க. யார் அந்த இடங்களில் அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில் ஈடுபடுறாங்களோ அப்போ அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர் நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவில் நீங்கள் எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கில வச்சு லைவ் வந்துச்சு. இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் நீங்கள் போட்ட லைவ் தான். வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, வெளியில் நிற்கிற கூட்டம் இருக்குது, ஜென்ரேட்டர் ரூமை சுற்றியும் பாதுகாப்பாக தகர வச்சு அடைச்சிருக்காங்க, வெளியில் கூட்டம் இருக்குது. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கும்பல் அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது அந்த ஜென்ரேட்டர் அங்கே யார் அந்த ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமாக சொல்கிறேன், இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலாக போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்போ கூட இபி சப்ளை கட் ஆகலை, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகலை. அது நீங்கள் ரொம்ப தெளிவாக பாருங்கள். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் அதை லைவ் பண்ணியிருக்காங்க அந்த நேரங்களில், அதுதான் நாங்கள் உங்கள்கிட்டையும் காட்டுறோம். அப்போ அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்களில் தாக்கு பிடிக்க முடியாமல் இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடச்சி உள்ளே போய் அதன் மூலிமா அது சப்ளை கட் பண்ணுறாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு, அதுதான் அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் இதுதான் நீங்களும் லைவ் பண்ணியிருக்கீங்க. இதில் எந்த இடங்களில் யாராவது நீங்கள் பாருங்கள், நீங்கள்
பார்த்தீங்களா? அந்த கட்சியோட தலைவர் மேல வந்து செருப்பு வீசினது அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் 5 இடங்களில் கூட்டம் நடந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படும். தம்பி அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க. அதாவது நான் பார்த்த வரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழேருந்து கேட்குறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டுருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்குது. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்போ அவங்களுடைய கவனங்கள் போகலை. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த நீங்கள் அது லைவ்லையும் பார்த்தீங்க. சில சேனலில் அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்கண்ணே. முழுசாக போடுங்க. அதில் அதை கீழேருந்து அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறீங்கல்ல, கீழேருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்குறாங்க. கீழேருந்து உதவிகளை கேட்குறாங்க. அந்த உதவிகள் கேட்கும்போது யாரும் அதை கவனிக்கலை. அதன் பிறகு தான் அவங்ககிட்ட வந்து சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்கள் போட்ட லைவ் தான், வேறு யாரும் நாங்கள் யாரும் புதுசாக போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியாவில் போட்ட லைவ் தான் நாங்களும் இதில் இருந்து எடுத்துருக்குறோம். போதும் தம்பி விடுங்க. பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா, நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லலை, பொதுவாக ஒரு அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்க்ரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லோரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அது நேர்மாறாக வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்களில் கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார இடங்கள் நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்களில் நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுகிறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. வாகனத்தில் முன்பகுதியில் நின்று அங்கேருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானாலேருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேலே நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ அது வரைக்கும் முன் சீட்டில் இருக்கக்கூடியவங்க
அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ளே போகணும், ஸ்க்ரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்குது. நான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்குறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் வைக்கிறீங்க. சோசியல் மீடியாவிலேயும் இது போன்ற கேள்விகள் இருக்குது. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், இரண்டாம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கணும், இல்லை அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்லை. ரவுண்டானாலும் அவர் மேல பஸ் மேல ஏறி நின்று அவர் பார்த்துட்டு தான் போனாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட இல்லை. ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்னவங்க, மேலே நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்களில் மேலேறி கையை காட்டிட்டு கீழே போகிறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போகிற வரைக்கும் ஏன் உள்ளே போகணுங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. இந்த வழிநெடுக நின்று 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்டில் இருந்திருந்தாலோ மேலே இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, கூட்டத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4,000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் இது போல நெரிசல் ஏற்பட்டது. ஆக சில தினங்களுக்கு முன்பாக அதிமுக கூட்டம் நடக்குது, ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்கே கலந்துருப்பாங்க. அந்த கூட்டங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த கூட்டங்களில் மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது? வழக்கமாக ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ சகோதரர் கூட கேட்டார், வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து ரெகுலராக வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன், சில நாளாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன், ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை, இன்றைக்கி மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துனா எந்த ஊர்லேயும் நடக்கலை, இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன், ஆனால் இந்த நாள் மட்டும் இன்றைக்கி மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, விக்ரவாண்டியில் நடந்தப்போ இறந்தது, மதுரையில் மாநாடு நடந்தப்போ இறந்தது, ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காமல் இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும்.